ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். கனவு மேம்பட சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இது இந்த ஒரு வாரத்தினுடைய ஒரு தொடர்ச்சியான விலாக் தான். குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். சில இடத்துல வந்து ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே வரமகாலட்சுமி அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இந்த வாரம் ஃபுல்லாக ஒட்டடை அடிக்கிறது, திங்ஸ் வாங்குறது அந்த மாதிரியெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மண்டே நான் ஒரு பேங்க் விஷயமா வெளியில் ராஜாஜி நகர் போன மாதிரி இருந்தது. ஸோ காலையிலேயே ரைஸ் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணிவிட்டு கேரட் துருவி பச்சடிக்காக வச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு நான் அப்போவே கிளம்பிட்டேன். ஏன்னா பசங்க ஈவினிங் வர்றதுக்குள்ளே நானும் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வந்த உடனே பசிக்கும், பசங்களுக்கும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஒரு 11:30 12 போல் போனேன். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் ரோடெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பட் இங்கே ஜெயநகர், ராஜாஜி நகர், பானஸ்வாடி, பன்சங்கரி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரோட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதை போயிட்டு என் வேலையை முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்ததும் வந்திருந்தது. வந்து சேர்ந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் நல்ல மழை. சரின்னு கொஞ்சம் நேரம் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி சாம்பிராணியெல்லாம் போட்டது ஆச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்து எழுந்து டிஃபனெல்லாம் பசங்களுக்கு பண்ணி கொடுத்து அமுச்சு விட்டுட்டு ஒட்டடெல்லாம் அடிக்க ஆரம்பித்தாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட்டு 21 நம்மளுக்கு வரமகாலட்சுமி இல்லையா, எப்படி தான் டைம் போகுதுன்னே தெரியல எனக்கு. நான் நினச்சேன் இன்னும் இருக்குது டைமுன்னு பார்த்தாக்கா, நெக்ஸ்ட் வீக்கு தான் சொல்லிவிட்டு கடகடன்னு எழுந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எதுக்காக டிலே ஆச்சு இந்த முறைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து காலில் அடிபட்டிருக்கிறது. இன்னொன்று வந்து சரி வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அதுவும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஏன்னா வீக்கம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுது. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வெளியில் அவுட் சைட்லலாம் பார்த்திங்கன்னா டைல்ஸ் போட போகிறாங்க. இப்போ வந்து நார்மல் தர தான் இருக்குது. ஸோ அதுக்காக தோன்னு சொல்லிகிட்டே வந்தாங்க. பட் டைல்ஸ் எல்லாம் வந்து இறங்கி ஒரு வாரம் மேலே ஆகுது. பட் எப்போ வந்து போடுவாங்கன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பிறகு க்ளீன் பண்ணலான்னு பார்த்தேன். அது எப்போ ஆகும்னு தெரியல. சரி நம்ம வேலையை நம்ம முடிச்சுப்போன்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டை அடித்த உடனே ஃபேன் எல்லாம் இருந்தவுடனே க்ளீன் பண்ணாக்கா போட்டு விடுங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பிசுரெல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் வந்து கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக தட்டிட்டு ரூமெல்லாம் பெருக்கி துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணலன்னா என்ன ஆகும்னு சொன்னாக்கா, எல்லாம் முடிச்சுட்டு பெருக்கி தொடச்சி பெட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி கவரெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஃபேன் போடும்போது அங்கேருந்து பிசுறுங்க 1, 2 வந்து கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் அந்த மாதிரி முன்னெல்லாம் ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறத்துலேருந்து அந்த மாதிரி பண்ணுறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 16வது வருஷம் நான் வந்து வரமகாலட்சுமி பண்ணுறது. எங்கள் வீட்டு சைடில் ஃபஸ்ட்டு பழக்கம் இல்லைனாலும் அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பெரியவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சரி நம்மளும் எடுத்து பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இது வந்து 16வது வருஷன்றதுனால நான் வந்து இதை கொஞ்சம் நல்லாவே பண்ணுவேன். பெருசாக அலட்டிக்கிறது எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. ஏதோ நம்மளால் முடிஞ்சது பண்ணணும், ஆனால் சிறப்பாக பண்ணுவோன்னு ஒரு ஆசை மட்டும் இருந்தது. இதுதான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எங்கள் வீட்டில். அன்றைக்கி பசங்களுக்கு பண்ணி காலேஜுக்கு கொடுத்து அனுப்பிச்சிது. அவலில் வந்து சித்ரான்னா ப்ளஸ் போமோகிரானட் ஜூஸு போகான்னு சொல்லுவாங்க இங்கே, அதில் வந்து பண்ணியிருந்தேன். நானுமே வந்து எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நான் சாப்பிட வர்றதுக்கே எனக்கு 12:15 போல் ஆயிடுச்சு. அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு சரி கையோடு வந்து நம்ம மத்தியானத்துக்கும் சமைச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், டொமேட்டோ பாத் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வீட்டிலே பண்ணது காலி ஆகிட்டு இருக்குது, இன்னையோட முடிஞ்சது. ஸோ அதையுமே வந்து வாங்கி ப்ரிப்பேர் பண்ணோம். சோயா சங்க்ஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சோக் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறம் கையோடு வாங்கிட்டு வந்து முந்தின நாள் வாங்கிட்டு வந்தது வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே எல்லாமே வந்து தண்ணியில் போட்டு அலசி எடுத்து தக்காளி தண்ணி வச்சாச்சு. வெங்காயமும் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சது. அவக்காடோ வந்து பார்த்திங்கன்னா பழுத்து இருந்தது. அதனால் அது பழுத்தது மட்டும் எடுத்து வச்சுட்டு காயாக இருக்கிறதெல்லாம் பேப்பர்லேயே சுற்றி வச்சாச்சு. எங்கள் வீட்டில் பசங்க வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்பூன் போட்டு ஸ்கூப்பாக எடுத்து சாப்பிடுவாங்க. என்ன தான் நம்ம எல்லாம் பண்ணாலுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெவி ஒர்க் இருக்கிற டைமில் அந்த ஒரு டீ இல்லைன்னா எப்படி? அதனால் அந்த பக்கம் பாலை காய வச்சுட்டு வேலை செய்யும்போது அது என்னமோ அன்றைக்கி டீ குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. அன்டைம் தான், பட் ஓகே. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஹெவி வேலை இருக்கும்போது டீயோ காஃபியோ குடிக்கணும் அப்படின்றது தோணுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானுமே வந்துட்டு எல்லாம் முடித்து எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா சாயங்காலம் 4:00 4:13 கூட வச்சுக்கோங்களேன். பசங்கள்லாம் வந்த பிறகு சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானுமே எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டேன். அதுக்குள்ளே மேக்ஸிமம் எவ்வளோ வேலையெல்லாம் முடிக்க முடியுமோ அவ்வளோ வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இது வந்து டொமேட்டோ பாத் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக மசாலாலாம் எதுவுமே இல்லாமல் அதே மாதிரி ஃப்ரை கூட அவ்வளோதான், ரொம்ப எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக ஒரு ரைத்தா இதை வச்சுட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட் டே வந்துட்டு
கடைகளுக்கு போயிட்டு வளையல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு போனதாச்சு. இந்த முறை வந்து நான் சிட்டிக்கு லாஸ்ட் 2 இயர்ஸாகவே சிட்டிக்கு போகிறதில்ல. ஏன்னா வந்துட்டு ரொம்ப சிக்பேட்டை சிட்டி சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெவி ரஷ்ஷு. மிஞ்சி போனால் ஒரு ரூ. 10 ரூ. 20 வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. கம்மி கிடைக்கும். பட் ஆனால் நம்ம இங்கேருந்து அலைச்சல் பட்டு அந்த கும்பலில் போயிட்டு இடி வாங்கி பண்ணிட்டு வர்றதுக்குன்னா ஏன் போன வருஷம் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நான் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க்கில் இருந்தேன். யுஎஸ் ப்ராஜெக்டில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் என்னால் போக முடியல. இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னாக்கா, எனக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, உங்களுக்கு காலில் ஃப்ராக்சரு. அது இன்னுமே வந்து ஸ்வெல்லிங் கம்மியாக மாட்டேங்குது. அதனால் நான் போகல. இது வந்து இட்லி வீட்டிலேயே அரைச்சது தான் மாவு. கார சட்னி செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடிட்டிங்க்காக இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆடி அமாவாசைக்கு. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணதாச்சு. இது வந்து ஆடிப்பூரத்துக்கு வளையல் வாங்கி கோவிலில் கொடுக்க சொன்னாங்க. அதை வாங்கின்னு போய் முந்தின நாள் கொடுத்து நாங்கள் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கோவத்து வச்சுட்டு வந்துட்டுருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. இது வந்து நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே நீங்கள் பார்க்குறீங்க ஆடிப்பூரத்துக்கு எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த வாரம் 5 நாளும் இப்படி தான் போச்சு, டைட் ஷெட்யூலில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கனவு மெய்ப்பட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு வருஷத்தோட அலங்காரம் என்னோடய வரமகாலட்சுமி இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.